பார்க்க போறோம்னா நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நேற்று ஜியா பர்த்டே முடிஞ்சிச்சு, அதனால நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் இப்போ ஓபன் பண்றது தான் வீடியோ பார்க்க போறோம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. இந்த கிஃப்ட்லாம் வந்து அவங்க அப்பா வாங்கிட்டது. இது ஃபுல்லா இந்த கிஃப்ட் ஃபுல்லா வந்து ஜியாக்கு வந்து அவங்க அப்பா வாங்கிட்டது. ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிஃப்ட்டா? ஓகே, நம்ம இந்த கிஃப்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன ஏதாச்சும் கெஸ் இருக்கா என்னன்னு? இல்ல, நான் ஹெல்ப் பண்றேன். வாவ், அக்ரிலிக் மார்க்கர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எதுக்குன்னா பின்னாடி எழுதினா வராதுன்னு சொல்லுவாங்க, அதனால இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன கெஸ் இருக்கா? பார்த்தோன்னே ஏதாச்சும் கெஸ் இருக்குமா? ஓபன் பண்ணாதான் ஒரு கெஸ் இருக்கும். ஓபன் பண்ணா என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். பார்த்து தான் கெஸ் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒன்னு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்க வந்து யோசிச்சு வாங்கணும். என்ன கேட்டா அப்படின்ட்டு நான் யோசிச்சு வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவுதான் வாங்கினாங்க. அப்படியே பக்கத்துல போனேன் நிறைய. வாவ், கேமரா ஓபன் பண்ணலாமா? வாவ், கேமரா ஆன் பண்ணாத. அந்த பேட்டரி போட்டு பார்க்கணும். இது அப்புறமா பார்க்கலாம். இது ஒரு gift வாங்கிருந்தோம். கேமரா இது சும்மா கிட்ஸ் கேமரா. இது பின்னாடி ஏதோ கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கேமரா சார்ஜ் பண்ணி. அது மட்டும் இல்லாம அந்த கழுத்துல போட்டுக்கோல பேபி, அது கூட கொடுத்திருக்காங்க. அந்த நூல் கூட இது ஒரு வாட்டி ஏதோ வீடியோ பார்த்து கேட்டா சரி நாங்க ஞாபகம் வச்சு வாங்கணும். இது இந்த கேமரா செமையா இருக்கு. இப்போ என்னது? இது அன்பாக்ஸ் பண்றேன். இது பார்த்தோனே தெரியுமே. அது எனக்கு தெரியும். பாட்டில். ஏன்னா பாட்டில் தான் எல்லா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். நானே சகிதானே. வாவ், பாட்டில். அம்மா பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால பிங்க் கலர்ல ஒரு பாட்டில் வாங்கினா நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப எடுக்க கூடாது, 4th ஸ்டாண்டர்ட் போகும்போது எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆமா, ஏன்னா 4th ஸ்டாண்டர்ட் போறோம். 4th ஸ்டாண்டர்ட் போகும்போது வேற தனியா கேட்பாங்க. அதனால இப்பவே இதை எடுத்து வச்சுக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இந்த gift அன்பாக்ஸ் பண்ணேன். இதுல ஏதோ கெஸ்ட்லாம் இல்ல. இது ஏதோ நான் ஓபன் பண்ணி தரேன், நீங்க பாருங்க. வாவ், ஃப்ளோட்டிங் பென் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன்ல வந்து அவங்க எழுதிட்டு தண்ணில விட்டாங்க. நம்ம என்ன டிரா பண்ணோமோ அந்த ஷேப்ல வந்து ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அது ஃபிஷ் சம்திங் அதெல்லாம் மாதிரி டிரா பண்ணி அதை இது பண்ணுவாங்க. இதுவும் கேட்டுட்டே இருந்தா சரி வாங்கணும். நாங்க இதெல்லாம் எங்க வாங்கணும்? பாரிஸ் போயிட்டு நாங்க பல்கா வாங்கிட்டு வந்தோம் இந்த திங்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துல எது ஓபன் பண்ணு. இது ஓபன் பண்றேன். இது பாக்ஸ். இது உண்டியல். இது பிக்கி பேங்க் மாதிரி. பிக்கி பேங்க்ல இது ஆக்சுவலா ஏடிஎம் மாதிரி. இது சேவிங் பாக்ஸ் செட் பண்ணி நம்மளே வந்து இது பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம பிக்கி பேங்க் மாதிரி எல்லாம் வாங்கனோம்னா அதுல நோட் எல்லாம் போட்டா கசங்கிடும். இது அப்படியே வந்து இது பண்ணனா உள்ள சல்லு ஓபன் பண்ணலாம். இது கசியா இருக்கு. வாவ், ஓ மை. நாங்க எப்பயுமே இப்ப பர்த்டேக்கு வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுப்போம். அதுலதான் அவ வந்து இது பண்ணுவோம். மணி வந்து சேவ் பண்ணோம்ட்டு நாங்க வாங்கி கொடுத்துருவோம். மந்த்லி வந்து 500 போட சொல்லி அந்த 500 சேவ் பண்ணி தான் இந்த கிஃப்ட் எல்லாம். பேட்டரி போடணும் गाइस. இல்ல பேட்டரி போடணும். ஆமா, பேட்டரி போட்டு சும்மா அந்த ஏதாவது பாஸ்வேர்ட் கோட் நம்பர் மாதிரி ஏதாவது செட் பண்ணிட்டு நம்ம எங்க
இங்கயா இங்க வந்து மணி போடுறோம்னா அது உள்ள போயிட்டு வந்து இங்க காயின் இங்க காயின் இந்த ஹோல்ல இதுல வந்து மணி நோட்ஸ் எல்லாம் போடுவோம்ல அது அது போட்டு இது பேட்டரி போட்டா ஒர்க் ஆகும். நம்ம இது வந்து அங்க வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி விற்கவாங்க. அது என்ன சொல்றது? நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப பெருசா இருக்கு. இது என்னன்னு தெரியல. இங்க ஒண்ணு இருக்கு. ஓ இங்கதான் இருக்கு. நான் பார்க்கவே இல்லை அது. வாவ் நான் தான் பார்த்துட்டு கொஞ்சம் அதனாலதான் வாவ் சொன்னேன். இது வந்து என்னன்னா இதை வச்சு இப்ப நம்ம ப்ளோயிங் என்னன்னா வாயில ப்ளோ பண்ண வாயில வலிக்கும். இத இங்க வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். இது ஆக்சுவலா வந்து வாயில ப்ளோ பண்ணுவாங்க. இது நம்ம வாயில பண்ணோம்னா இந்த பம்ப் இருக்குல்ல அந்த பம்பை வந்து அந்த பென்னோல வச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணோம்னா அது அந்த பென்ல இருக்க இங்க் வந்து ப்ளோ அப்படியே இதுவாகும். ப்ளோ ஆகி இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்படியே ப்ளோ பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த என்ன இதுக்கு அந்த ஸ்டென்சில் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்புக்கு என்ன அனிமலோ அது வந்துடும். இதுவும் கேட்டுட்டே இருந்தா பார்த்துட்டு சரி இதுவும் நாங்கள் அப்பப்போ எழுதி வச்சுக்கோம் நம்ம என்ன கேட்குறாங்கன்ட்டு. அது கரெக்டாக பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த gift ஓபன் பண்ண போறோம். என்னது இது? ஓ ஷா. வாவ் ஷா. எனக்கு ஷா ரொம்ப பிடிக்கும். ஷானா ரொம்ப பிடிக்கும். ஜூஸ்லாம் குடிப்பேன் அவளுக்கு. இந்த மாதிரி கஞ்சி பால் அப்ப குடிக்கும். பால்லாம் இது குடிக்க முடியாது. ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிக்கும். ஓ ஓகே. இல்ல பாத்தீங்களா 4 குத்துருக்காங்க. ஒரு பர்பிள் இருக்கு, கிரீன், yellow, பிங்க், மர்மெய்ட் இருக்கு, சிண்ட்ரெல்லா இருக்கு, அது பிரின்சஸ் இருக்கு, இது ரெப்ரசன்ட்லாம் இருக்கு. ரெப்ரசன்ட் எனக்கு ஒரு வராது. நெக்ஸ்ட் இது முடிச்சோன்னே இததான் ஓபன் பண்ணோம். இது எவ்வளோ பெருசு தெரியுது. எவ்வளவு பெருசா இருப்பாங்க. அங்க ஓபன் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது அந்த அம்மாக்கு எது வாங்கினாலும் பாக்ஸ் வேணும். அந்த அம்மாக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டினா பாக்ஸ் வாங்கிடுவாங்க. அது அதனால அவளுக்கு பிடிக்குமே இந்த மாதிரி பவுச் ஒன்று வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி பர்பிள் பிங்க் அந்த மாதிரி கலர் பிடிக்கும். அதனால யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாக்கு. அதனால இந்த கலர்ல ஒரு யூனிகார்ன் வாங்கி கொடுத்தோம். ஓகே இப்போ இந்த பெருசு தான் ஓபன் பண்றோம். இந்த சின்னதெல்லாம் ஓபன் பண்ணும்போது இது எப்போ ஓபன் பண்ணுவோம் ஆர்வத்துல தான் கொஞ்சம் இருந்தேன். ஓகே வாங்க ஓபன் பண்ணலாம். எப்படிலாம் பேக் போட்டிருக்காங்க தெரியல. நீங்களாம் பேக் நான் தான் பேக் பண்ணது. எப்படிலாம் பேக் பண்ணணும்னா இப்படி பேக் பண்ணாதான் ஃபுல்லா கவர் ஆகும். அது மட்டும் இல்லாம அப்ப நான் ஸ்கூல்ல இருக்கும் போது நாங்க வந்து ஒண்ணா எடுத்து பேக் பண்ணிடுவோம். இல்லைன்னா இவகிட்ட காட்டிட்டா உடனே எடுத்து விளையாடணும். அதனால நாங்க வந்து இவகிட்ட காட்டுவோம். பர்த்டே அன்னைக்கு தான் பர்த்டே முடிஞ்சுதான் காட்டுவோம். ஒரு பெரிய வில்லாவே இருக்கு. வில்லால போட்டு சரிங்களா? இல்ல வில்லா தானே. ப்ளே ஹவுஸ் செட் டாய்ஸ் போட்டுருக்கு. வாவ் ஓ மை காட். என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. அவ்வளோ இது சும்மா ஹவுஸ் மாதிரி அவங்க விளையாடுறதுக்கு. இது லைட்லாம் உள்ள எரியும். பேட்டரி போட்டு ஆமா எரியும். இங்க சவுண்ட்லாம் கேட்கும். லைட்லாம் எரியும். பேட்டரி போட்டு யூஸ் பண்ணனா சும்மா அவங்க ஏதாவது பட்டன்லாம் இது பண்ணி அவர் ரொம்ப நாள் இது மாதிரி கேட்டிருந்தா பெரிய ஹவுஸ் வேணும்னு. சரின்ட்டு இது வாங்கி கொடுத்தோம். இது இப்போ அவங்க அப்பா அது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அவங்க பாட்டி தாத்தா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அண்ணா இது வந்து டூருக்கு எடுத்துட்டு போற பேக் மாதிரி தான். ஸ்கூல் பேக்லாம் இல்ல. எங்கேயாச்சும் இப்போ டூர் போறோம்னா இதுக்குள்ள ட்ரெஸ் என்னோட ஐட்டம் எல்லாம் பிக்னிக் மாதிரி அது மாதிரி போறோம்னா இந்த பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம அவளுக்கு வாட்டர் பாட்டில் அவளுக்கு தேவையான திங்ஸ் அந்த மாதிரி அது வந்து அவங்க பானு பாட்டியும் நட்டு தாத்தாவும் வாங்கி கொடுத்தாரு. இந்த பேக் ஏன் சொல்லிக்கிறேன். இது வந்து
சுந்தர் தாத்தாவும் செல்வி பாட்டியும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவ கேட்டு இருந்தா ரொம்ப நாளா ட்ராலி பேக் வேணும்னு கேட்டிருந்தா. சரி நெக்ஸ்ட் இயருக்கு தான் 4th ஸ்டாண்டர்ட் போகும்போது யூஸ் பண்றதுக்காக வாங்கி கொடுத்தாங்க இது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு கோல்டு காயின் ஒன்று கொடுத்தாங்க. 2 கிராம்ஸ்ல ஒரு கோல்டு காயின் கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு. அவங்க தாத்தா பாட்டி சுந்தர் தாத்தாவும் செல்வி பாட்டியும் கொடுத்தாங்க. 2 கிராம்ஸ் கோல்டு காயின் கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு வாங்கி இது வந்து அவங்க அத்தை மாமா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அச்சு அத்தையும் பத்ரி மாமாவும் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து சும்மா ஃபுட்பால் விளையாடுற மாதிரி 2 பேரும் உட்காந்து விளையாடலாம். கோல் அடிச்சா யார் பாயிண்டோ நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டே வரலாம். அது மட்டும் இல்ல 2 பால் கொடுத்திருந்தாங்க. ஆமா இது அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு. இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. அதாவது இந்த அம்மாவுக்கும் ஃப்ரெண்டு அவங்களோட அவங்க அம்மா இந்த அம்மா போய் விளையாடுவாங்க. தியா கிருஷ் அவங்க அம்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டு. தியா கிருஷ் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டு. அவங்க வாங்கிட்டாங்க நல்லா சூப்பரா ஒரு ஃப்ராக் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஏர் பேண்டு, அப்புறம் ஒரு வாலெட் மாதிரி பிங்க் கலர்ல ஒரு வாலெட் மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. செம்மையா இருக்கு. புஸ் புஸ் இருக்கு. இது கலா பாட்டியும் அதுக்கப்புறம் நீலகண்டன் தாத்தாவும் இது குத்தாங்க எங்களுக்கு. நான் அப்பவே ஓபன் பண்ணிட்டேன். எனக்கு அவசரமா இருந்துச்சு. அப்பவே அவங்க கொடுக்கும் போதே அந்த அம்மாவுக்கு அர்ஜென்ட் பட்டு அவங்க அந்த அம்மா அதை வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க. அக்ஷராவும் அஸ்ரியாவும் இது வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து இந்த டைரி. ஆமா இது டைரி சும்மா ஹோம்வொர்க் ஏதாவது அவங்க நோட்ஸ் ஏதாவது எழுதி வைக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நோட்ஸ் எழுதனே எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் அவங்க தங்கச்சி பாத்தீங்களா செமையா வாங்கிட்டாங்க. அவங்க அக்காவும் செமையா வாங்கிட்டாங்க, அவங்க தங்கச்சியும் செமையா வாங்கிட்டாங்க. எல்லாரும் அவங்க வந்து அந்த யூனிகார்ன் செட் வாங்கிருக்காங்க. இந்த மாதிரி யூனிகார்ன்னா பிடிக்கும், அதனால செமையா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து அதுவும் செமையா இருந்து சொன்னேன். அதுவும் செமையா இருந்துச்சு. என்ன நோட் பண்ணுங்க. வாவ் ஒரு யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் இருக்கு. ஆமா 2 லேயர் தான் பாக்ஸ். பென்சில்ஸ் இருக்கு 2 லேயர். 2 லேயர் பாக்ஸ். ஒரு எரேசர் இது பிங்க் கலர்ல, அப்புறம் ஷார்ப்னர் இருக்கு இதுல, அப்புறம் இது என்னது கிரையான்ஸ், அப்புறம் ஒரு பிங்க் கலர்ல ஸ்கேல். உங்களுக்கு பார்க்க ஒயிட் கலர் தெரியுமா தெரியாது, இந்த லைட்ல வெச்சா பிங்க் கலர் தெரியுது. இது வந்து அவங்க அக்ஷயாவும் அஸ்ரியாவும் அக்ஷராவும் கொடுத்தாங்க. ஓகே கொஞ்சம் பேர் மணி கொடுத்தாங்க. இவங்களோட தாத்தா பாட்டிலாம் மணி கொடுத்தாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளோட பிக்கி பேங்க்ல போடணும். நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே உங்களுக்கு இதுல உங்களுக்கு என்ன கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தோ அதை கீழே கொடுத்துருக்கா, அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.